ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. நிறைய பேர் அஸ்ட்ராலஜர்ஸ் இருக்காங்க. சனி பத்தி, செவ்வாய் பத்தி 1 or 2 hours பேசுற மாதிரி இருக்காங்க. ஆனா ஒரு உண்மையான ஜோதிடர் எப்படின்னா, நீங்க ஒரு பர்த் டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது உங்க ஜாதகம் பார்த்து உங்க பாஸ்ட்ல நடந்திருக்கிற சில ஈவெண்ட்ஸ் அவர் சொல்லணும். எதுக்குன்னா, பாஸ்ட் சொல்றவர் உங்க ஃபியூச்சர் கூட சொல்லுவாங்க. இது ஃபர்ஸ்ட் லாஜிக். ரெண்டாவது இந்த 2-3 ஈவெண்ட்ஸ் அவர் சொல்லணும். எப்படின்னா, நீங்க நல்லவர் இந்த மாதிரி ஒரு ஜென்ரலா சொல்றது இல்லை. பர்டிகுலர் ஈவெண்ட் இந்த டைம் பீரியட்ல நடந்து இருக்குன்னு சொல்லணும். நீங்க அவர் ஏதாவது படிச்சிருக்கலாம், எந்த அஸ்ட்ராலஜி சிஸ்டம் ஆனாலும் கூட அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா அவர் பாசிட்டிவ் ஈவெண்ட் சொல்லிதான் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்க கொடுத்திருக்கிற அந்த டேட் ஆஃப் பர்த் வச்சு அங்க இருக்கிற லக்னம் என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். நிறைய பேர் நீங்க கொடுத்திருக்கிற டேட் ஆஃப் பர்த்தை வச்சு சொல்றாங்க. இதுக்கு நம்ம ஒரே ராசியில எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க, ஒரே டேட்ல எத்தனை பேர் இருப்பாங்க, இந்த நியூமராலஜி, இந்த டாரட் கார்டு, இந்த ராசி மேல சொல்ற ஒரு இவெண்ட் சொல்றது. ஸோ அதனால நிறைய பேர் கேட்பாங்க, சார் நீங்க எப்படி ஜோதிடம் பார்ப்பீங்கன்னு. நான் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் இவெண்ட்ஸ் சொல்லி லக்னத்தை கண்டுபிடிச்சு அவர் ஃபர்ஸ்ட் அவரோட கைரேகை, இந்த சைனீஸ் பாமிஸ்டா இருக்கலாம், வெஸ்டர்ன் பாமிஸ்டா இருக்கலாம், கைரேகை வச்சு அந்த ஈவெண்ட் நடக்குமா இல்லைன்னு நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் பிரஷ்ன சாஸ்திரம் பாக்குறேன். பிரஷ்ன சாஸ்திரத்துக்கு அப்புறம் எல்லாமே சிந்தசைஸ் பண்ணி ஒரு ஈவெண்ட் நடக்குமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் நிறைய டீட்டெயில லேயர் பை லேயர் பாக்குறேன். இது சயின்டிபிக்கான மெத்தட். நிறைய பேர் இப்படி பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த அந்த ராசி பத்தி ஒரு 1 hour 2 hours பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் இதுக்குன்னா யாராவது ஒரு கிளைண்ட் நமக்கு வந்திருக்காருன்னா அவருக்கு ஃபியூச்சர்ல நடக்கிற சில விஷயங்கள் பத்தி அவருக்கு 100% நாம கிளியரா சொல்லணும். அதுக்கப்புறம் ரெமெடிஸ் கொடுக்கும்போது புரோத் பராசர ஒரு சாஸ்திரத்தில் இருக்கிற ரெமெடிஸ் தான் கொடுக்கணும். எதுக்குன்னா அங்க ரொம்ப சிம்பிளான ரெமெடிஸ் இருக்கு. பெருசான பூஜை, ஜெம் ஸ்டோன்ஸ், இந்த கருங்கை மாலா, இந்த ருத்ராட்சி எல்லாமே இல்லை. தானம், மந்திர ஜபம் தான் இருக்கு. சோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்கணும். இதுக்குன்னா ஜோதிடத்துல காலசர்ப்ப தோஷம் இல்லை, புரோத் பராசர ஓர சாஸ்திரம் நீங்க படிச்சா அங்க பித்ருதோஷமும் இல்லை, செவ்வாய் தோஷமும் இல்லை. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு. ஸோ இப்படி உங்க ஜாதகத்தை சயின்டிபிக்கா பாக்குறதுக்காக நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க உங்க கன்சல்டேஷன் புக் பண்ணலாம். ரிஷப ராசி 2026 மார்ச் 22க்கு அப்புறம் இந்த வாரத்துல ரிஷபராசில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு பார்க்கலாம். அப்புறம் நெகட்டிவ் நம்ம பார்த்தா சதுர்த்த பாவத்துல இருக்கிற கேது. இந்த கேது கிரகத்தினால, கேதுன்றது உடைக்கிறது. ஸோ அந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கும்போது நிறைய பேருக்கு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு நீங்க போறீங்க, ஆனா அவங்க டாக்குமெண்ட்ஸ் பிரச்சனையோ, இந்த லீகல் பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனை அது நின்று போயிடும், ஸ்டாப் ஆயிடும். ஏதாவது பிரச்சனை டிலே ஆயிடும், போஸ்ட்போன் ஆயிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வீட்டுல அன்னெசரி விஷயத்துக்கு பிரச்சனைகள், சண்டே வர்ற சான்சஸ் இருக்கு. அது உங்க வார்த்தை மேல உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கணும். என்னென்ன பேசிடுவீங்க, நீங்க பேசுறது ஒரு நெகட்டிவா எடுப்பாங்க, அங்கே பிரச்சனைகள் வரலாம். ஸோ ஜாகிரதையா இருங்க. அன்னெசரி லீகல் இஷ்யூஸ், என்னெசரி இஷ்யூஸ் வரும். லேண்ட் வாங்குவீங்க, ஆனா ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வர்ற சான்சஸ் அதிகமாவே இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன, செகண்ட் ஹவுஸ்ல இருக்கிற ஜூபிட்டர், அந்த குரு கிரகம் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு அந்த அன்எக்ஸ்பெக்டடா நீங்க எங்கேயோ பணம் கொடுத்துருந்தீங்க, அது வரல, இப்போ வர்ற சான்சஸ் இருக்கு. அந்த பூர்வீக சொத்து கிடைக்கிற சான்சஸ் இருக்கு. பூர்வீக சொத்து ஆயிருக்கலாம், கோல்டு ஆயிருக்கலாம், ஏதோ ஒரு பொருளா இருக்கலாம், அது உங்க கை சேர்ற சான்சஸ் இப்போ இருக்கு உங்களுக்கு ரிஷபராசில பிறந்தவருக்கு. இந்த ரிஷபராசில பிறந்தவருக்கு லக்னாதிபதி, ராசாதிபதி 11th ஹவுஸ்ல இருக்கிறது ரொம்ப நல்லது. சக்சஸ் இருக்கு, திருமண யோகம் இருக்கு, சரியான இந்த டைம் பீரியட்ல என்கேஜ்மெண்ட் நடக்கலாம். செகண்ட் மேரேஜ் யாரும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அவருக்கு கூட ரொம்ப நல்லது. நிறைய பேர் சார் அவர் பார்த்து போறாங்க ஆனா வரலன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி சான்சஸ் நிறைய இருக்கு. பார்த்து போறவர் ரொம்ப திரும்பி வருவாங்க, சான்சஸ் இருக்கு. ஆனா கரியர் ரிலேட்டட் தான் இஷ்யூஸ் இருக்கு, சடன் சேஞ்சஸ் இருக்கு. நீங்க ஜாப் தேடுறீங்களா, கண்டிப்பா சான்சஸ் இருக்கு, ஆனா டிலே ஆகும். ஆனா ஒரு 5th ஹவுஸ் லார்ட் இந்த 10th ஹவுஸ், யாராவது ஏதாவது ஒரு புதுசான கோர்ஸ் பண்ணி ஏதாவது நீங்க ஜாப் தேடிட்டு இருக்கீங்களா, கண்டிப்பா ஜாப் அமையும். அதுக்கப்புறம் பிளேஸ் சேஞ்ச் ஆகும், பொசிஷன் சேஞ்ச் ஆகும், ஃபைனான்சியல் ஃப்ளோ கூட சேஞ்ச் ஆகிற சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. அதுக்கப்புறம்
11th ஹவுஸ்ல இருக்கிற கிரகங்களை பார்த்தா எந்த மாதிரி பிசினஸ் தொழில் பண்ணாலும் சரி உங்களுக்கு சக்சஸ் கண்டிப்பா இருக்கு. ஃபைனான்சியல் ப்ரோக்ரஸ் இருக்கு. அதுக்கப்புறம் குழந்தை யோகம் இருக்கு. ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது பிரச்சனையா, ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ல அங்கே கூட இந்த பிரச்சனை சால்வ் ஆகும். 2 பேருக்கு ஏதாவது பிரச்சனை நீங்க பிரிஞ்சிருப்பீங்க, ஆனா மறுபடியும் நீங்க சேர்ற சான்சஸ் அதிகமா இருக்கு இந்த ரிஷபராசியில பிறந்தவருக்கு. அதுக்கப்புறம் வெஹிக்கிள்ஸ்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. உடம்பு பிரச்சனை, ஹெல்த் ரிலேட்டட், லங்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் வரலாம், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. கண்ணுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரலாம், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஸோ இவ்வளவு விஷயங்கள் ரிஷபராசியில பிறந்தவருக்கு இருக்கு. மொத்தத்துல ரொம்ப நல்லாவே இருக்கு. குடும்பத்துல இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனையை விட்டா வேற எல்லா இடத்துலயுமே ரொம்ப நல்லாவே இருக்கு.